மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காப்ல நேற்று. நேற்று அக்டோபர் 4 இந்த வீடியோ எப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 2015 ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. 2025 அக்டோபர் 4 நான் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அக்டோபர் 2015 4 ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதை அக்டோபர் 4 2025 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா காரணம் இருக்கு. அந்த வீடியோவுக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. அது 5 வருஷம் ஒரு வீடியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு வீடியோ இப்போ வந்திருக்கு. அந்த 5 வருஷம் வீடியோ எப்போ வந்திருக்கு அப்படின்னா 2020 வந்திருக்கு. அந்த 2000 தான் ஜனவரி மாதம் கொரோனா வந்திருக்கு. கொரோனாக்கு அப்புறம் ஒரு அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணிருக்காரு வீடியோ. இதெல்லாம் நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, யூடியூப் ஆரம்பிச்ச பிறகு முதல்ல ஒரு வீடியோ போட்டார்ல ஒருத்தர், உங்களுக்கு தெரியும் எலிஃபென்ட்லாம் இருக்கும், அந்த வீடியோ போட்டார்ல, அந்த நபர் வீடியோ போட்டது எப்போன்னு உங்களுக்கு தெரியும், 2006 சம்திங். அந்த இளைஞர்கள் நடந்த பிரச்சனை அப்பதான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த சம்திங் அந்த நபர் யூடியூபோட வீடியோ போட்டவர். ஆனால் அவருக்கும் யூடியூபுக்கும் பல சம்பந்தங்கள் இருக்கு. யூடியூப்ல ஒரு பார்ட்னர் தான் அவரு. அதாவது யூடியூப்ல ஒரு விஷயம் உருவாகுதுல, அதுல ஒரு மெம்பர் தான் அவரு. ஆனா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒருத்தர் முதல் போட்டிருக்காண்டா யூடியூப்ல வீடியோ, யூடியூப்ல ஒரு செயலி வந்திருக்கு, அதுல போய் ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கான் அப்படின்ற காட்டப்படுது. கிடையாது, அவருமே இந்த யூடியூப் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள். அவர் எப்ப பிறந்திருக்காருன்னு செக் பண்ணி பாக்குறோம். அக்டோபர் 28. இதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு யூடியூபர் இருக்கான். யாரு? ஏ2டியோட பேசுறது வாய்ஸுக்கு சிமிலரா இவன் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது மிஸ்டர் பீஸ்ட் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். அவனோட செயல்பாடு எல்லாமே இருக்கும். அதாவது சவுத் இந்தியாவுக்கு ஒரு மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னா நம்ம ஏ2டியை உருவாக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஏ2டி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த மாதிரி யூடியூபரை உருவாக்குறாங்க. அந்த யூடியூபர் மூலியமா பல வேலைகள் நடக்கப்படுது. எப்படி இஃப்ரான் மாதிரி ஒரு ஆட்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள் கனெக்ட் ஆகி பல பிரச்சனைகள் நடந்தாலும் அந்த பிரச்சனைகள் எதுவுமே மாட்டாமல் தப்பிக்கிறாங்க. இல்லை, யூடியூபர்னால இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? அவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்காங்க, இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு. அதுவும் லைம் லைட்ல வந்துட்டு பிரச்சனைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சும் அவன் எப்படி தப்பிக்கிறான். இப்போ இதே இஃப்ரான் அவன் குழந்தைய வச்சு வீடியோ டெய்லி போட்டுட்டு தான் இருக்காங்க. இவங்க வந்து எல்லாமே ஒரு ப்ரொபகண்டா பண்றாங்க. அந்த ப்ரொபகண்டாக்குள்ள உள்ள ஆள் இருக்காங்க. உங்களை மறதியா அவங்க பயன்படுத்துறாங்க. ஆரம்பத்தில் எல்லாருமே கழுவி ஊத்துனீங்க, திட்டினீங்க, அவனை பைக் அவுட் பண்ணீங்க, அவன் வேணான்னு சொன்னீங்க, கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நம்ம ஊர்ல அந்த கேன்சல்ஸ்லாம் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நாளைக்கு 4-5 வீடியோ அவன் வந்து அழுகிற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி குழந்தைய காட்டிட்டு வந்து வீடியோ போட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான் மறதி. ஸோ அவன் இன்னமும் சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்கான். யூடியூபர்ஸ் மூலியமாகவும் சிக்கல்கள் இருக்கு. ஒரு பிரச்சனை நடக்கும், பெரிய பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனையை பூம் பண்ண போறதே சோசியல் மீடியா தான். எப்படி ஜென்சி போராட்டம் நடந்துச்சுல, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு யூடியூபர் இருக்கானுங்க. அந்த ஒவ்வொரு யூடியூபருக்கும் பின்புலத்துல ஒவ்வொரு லாக் இருக்கு. ஒருத்தனுக்கு ஃபினான்ஸ், ஒருத்தனுக்கு பொண்ணு, ஒருத்தனுக்கு டெக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒருத்தனுக்கு கேஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு ட்ரிகர் பண்ணி லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. அவனுங்களை ஃபுல்லா அந்த ட்ரிகர் பாயிண்ட் இருக்குல்ல, பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு, அந்த மணி கட்டின பிறகு அந்த மணி எல்லாரும் ஆட்டி விட சொல்லுவாங்க. நீங்க ஆட்டிடுவாங்க. அப்போ எல்லாரோட இன்ஃப்ளூயன்ஸ், ஒருத்தன் 10 லட்சம் பேர் ஃபாலோ வச்சிருக்கான் அப்படின்னா 10 லட்சம் பேருக்கு 5 லட்சம் பேர் இவன் சொல்றதை நேரடியாக கேட்பான். அது 2 லட்சம் பேர் சொன்னதை அப்படியே கேட்பான். ஸோ அப்படி எத்தனை பேர் இருக்காங்க வச்சு பாருங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாரையும் வச்சு அந்த நிகழ்வை நிகழ்த்துவாங்க. அது எந்த நிகழ்வு அப்படின்றது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் சொல்லிட்டு போங்க.